ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜஸில் அட்டானமஸ் காலேஜஸ் பெஸ்ட்டாக இல்லை யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் பெஸ்ட்டாக எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது நீங்கள் அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க சிலபஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அவங்களே ஃப்ரேம் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பர், வேல்யூஷன், மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கமிட்டியே அவங்க டிசைட் பண்ணிக்கிடுவாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? பட் அஃபிலியேட்டட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி என்ன உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோ, அவங்க என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ, என்ன வேல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுதான். ஸோ அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வைஸாகவும் சரி, வேல்யூஷன் வைஸாகவும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிலபஸ் பார்த்துட்டிங்கன்னா இயர்லி கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிட்டே வருவாங்க. அதாவது கேம்பஸில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்க தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஸ்கில் பேஸ்டு சிலபஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க அட்டானமஸ் காலேஜில் இருக்கக்கூடிய சிலபஸில். ஆனால் அதுக்கான ஃபீஸையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வருவாங்க. இந்த அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கோர்சஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா தனியாக அதுக்கான ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அஃபிலியேட்டட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் யூனிவர்சிட்டியில் என்ன கொடுத்துருக்கோம், ஸோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸ்கில் பேஸ்டாக எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ஸை வேல்யூஷன் அவங்களே பண்ணுறதுனால ஸோ ஓரளவு நமக்கு ஒரு ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதனால் நமக்கு கொஸ்டின்ஸோடைய ஐடியாவும் நமக்கு இருக்கும். அதேமாதிரி மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுப்பாங்கன்றதும் நம்ம டீச்சர்ஸ் ஆல்ரெடி இன்டர்னலில் எப்படி திருத்துறாங்களோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது. பட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னா வேறு யூனிவர்சிட்டியில் போய் அவங்க வேல்யூ பண்ணும்போது ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் சம்டைம் ராங்காக கூட கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அட்டானமஸ் காலேஜஸில் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இது கேரியருக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகும். ப்ளஸ் கண்ட்ரோல் இருக்கும். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறதில்ல. பட் அட்டானமஸில் ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அட்டானமஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். பட் ஸ்கில் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.